ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு நெக் டிசைன் வச்சு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டில் பாருங்கள், பட்டி நம்ம இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி பீஸை ஜாயின் பண்ணிக்கிடலாம். மெயின் பீஸ் துணி, லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணி ஒன்று எடுத்துருக்கோம். அடுத்ததாக அடிஷ்னல் பீஸ் 2 எடுத்துருக்கோம். எடுத்து இந்த அடிஷ்னல் பீஸுக்கு மேலே இந்த மெயின் பீஸ் துணியை வச்சு நீட்டாக இந்த மாதிரி தச்சு எடுத்துட வேண்டியதான் ஜாயின் பண்ணி. பாருங்கள், இதுக்கு நமக்கு எவ்வளோ திக்னஸ் துணி தேவையோ அவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம துணியை எடுத்துக்கலாம். இந்த பட்டி கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸ் கூடுதலாக இருந்தால் தான் அந்த கப் ஷேப்பில் இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி வராது. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல கப் ஷேப் இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தச்சுக்கிடணும். தைச்ச பிறகு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டு திருப்பி எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி அமுக்கு தையல் போடாமல் திருப்பி எடுத்து ஒரு அடி அடித்தாலும் ஒன்றும் இல்லை, அமுக்கு தையல் போட்டு தைச்சாலும் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ அடி மட்டும்தான் திருப்பி விட்டு அடிச்சிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி இடுப்பு பட்டி வரக்கூடிய சைடு அந்த இடுப்பு சைடையும் ஓப்பன் சைடு வரக்கூடிய பகுதியில் அந்த ஓப்பன் சைடையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இடுப்பு பகுதிக்கும் ஓப்பன் பகுதிக்கும் கொஞ்சம் அளவு வந்து வித்தியாசப்படும். அதனால் கரெக்டாக அந்தந்த பட்டியை அந்தந்த இடத்துல நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக ஓப்பன் நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், ஓப்பன் பீஸு அடிஷ்னல் பீஸு ஒரு சிங்கிள் மடக்கி நம்ம தைச்சிருக்கோம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட உடம்பு பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த உடம்பு பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் நிறைய ஜாயிண்ட் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா லைனிங் துணி நமக்கு கரெக்டாக தைக்க தந்தவங்க எடுத்துடல. அதனால் கொஞ்சம் அங்கங்கே ஜாயின் போட்டு தான் லைனிங் துணிக்கு தைக்க வேண்டியது இருக்கும். அளவு குறைவான லைனிங் தந்ததுனால நம்ம துண்டு போட்டு அங்கங்கே ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் நம்ம அளவு வந்து பிடிக்கணும். ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கணும். அடுத்ததாக திருப்பி எடுத்த பிறகு பாருங்கள், முன் கப் ஷேப் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம். இந்த முன் கப் ஷேப்போட அளவு நம்ம ஏற்கனவே இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப் மார்க் பண்ணி இந்த டாட் வந்து எவ்வளோ நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத முன் கப் ஷேப் பாயிண்ட் ஸ்டிச்சிங் மார்க்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் டாட் தைச்சிருக்கோம், மெயின் பீஸ் டாட் தைச்சிருக்கோம். அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்த பிறகு நம்ம அந்த ஃபஸ்ட்டில் தைச்ச இந்த பட்டி பீஸை இந்த கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு. அடுத்ததாக உயரம் 2.25 இன்ச்சு. அடுத்ததாக ஓப்பன் டாட்டோட அகலம் 3/4 இன்ச்சு, நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு நம்ம ஆம்கோல் பகுதியில் மார்க் பண்ணி வச்சுருக்க அதே அளவில் 3/4 இன்ச்சு பிடிச்சி நீட்டாக ஓப்பன் டாட்டுக்கு நேர்கொண்டு ஷார்ப்பாக முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு 2 பீஸ்லேயும் நம்ம கப்பு அந்த பாயிண்ட் மார்க்கு டாட் பிடிச்சிருக்கு சரியா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டியை அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், இடுப்பு பகுதி அளவு கூடின பகுதி வரணும். ஓப்பன் பகுதி அளவு சின்ன அளவாக இருக்கக்கூடிய அந்த பட்டி கிளாத்தோட சைடு தான் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்த பிறகு எண்ணம் அளந்துக்கிடணும். 2 வலது பக்கம் அந்த மார்பு துணியை இடது பக்கம் அளவு அந்த கப் ஷேப் துணியை சேர்த்து நீட்டாக அளந்துக்கிடணும். அளந்து கரெக்டாக இருந்த பிறகு இந்த பட்டி பக்கம் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி அளவு ஜம்பரை வச்சு முன்கழுத்து ஓப்பன் சைடு எல்லாமே நீட்டாக அளந்து இதுவும் நம்ம கரெக்டாக கட் பண்ண வேண்டியிருந்தால் கட் பண்ணி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஓப்பன் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். இந்த ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணும்போது முன் கழுத்து பகுதியில் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா கொஞ்சம் கூடுதல் துணி நம்ம உள்பகுதியில் விட்டு தான் ஜாயின் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு கழுத்து லூஸ் எதுவும் வராது. அடுத்ததாக பாருங்கள்,
இந்த ஓப்பன் பீஸ் நம்ம வந்து தைக்கும்போது அடிஷ்னல் பீஸ் எடுத்து தான் தைக்கிறோம். நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அந்த தையல் எதுவும் வெளியே தெரியாதவாறு நீட்டாக நம்ம தைச்சிக்கிடணும். அதே மாதிரி நம்ம தைச்சி முடித்தவுடன் எந்த ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாலும் உடனே தைக்கிற தையல் தும்பை உடனே வெட்டி விட்டுறணும். அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். நம்ம எப்படி அழகாக தைச்சாலும் அங்கங்கே ஒவ்வொரு நூல் தெரியும் போது அந்த துணியோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால நம்ம தைச்சி முடித்த உடனே இந்த வேஸ்ட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது நம்ம அந்த வி கட்டிங் தான் தைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வி லாக் போட்டு அந்த ஹூக் வந்து லாக் பண்ணக்கூடிய பகுதி. இந்த வி லாக் போடுறது நீட்டாக 5 வி லாக் போடலாம். கூடுதல் தேவைப்பட்டாலும் போட்டுக்கிடலாம். இந்த பட்டி கிளாத்தில் 3, ஓப்பன் சைடு அந்த ஓப்பன் டாட்டில் 1, அடுத்தது முன் கழுத்து இறக்கத்தில் 1, இந்த மாதிரி 5 வி லாக் போட்டு தைச்ச பிறகு பாருங்கள், பின் துண்டு இறக்கத்தை நம்ம போல்டிங் பண்ணணும். போல்டிங் பண்ணதுக்கு முன்னாடி நமக்கு பின் துண்டுக்கு லைனிங் துணி இல்லை. அதனால் நம்ம மெயின் பீஸ் துணியில் உள்ள மீதி துணியை எடுத்து அந்த லைனிங் துணியோட உள்பகுதியில் போகும்படியாக இந்த மெயின் பீஸ் துணியை மேல் பகுதியில் வச்சு தைச்சி நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். இந்த மாதிரி நம்ம தைச்சி அமுக்கு தையல் போடும்போது நம்ம தையல் போட்ட அந்த வெட்டு பகுதி வந்து உள்பகுதியை திரும்பி போயிடும். அடுத்ததாக பாருங்கள், முன்துண்டோட ஆம்கோல் பகுதியும் அடுத்தது பின்துண்டோட ஆம்கோல் பகுதியும் எடுத்து முன் துண்டு பட்டியோட இறக்கம் எதில் முடியுதோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டு பின்பக்கத்தை நம்ம மடக்கிடணும். ஃபஸ்ட்லேயே நம்ம பின்பக்கத்தை மடக்குனாலும் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி துணிகள் போதாத போது நம்ம 2வது மடக்குனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இப்போ ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு பெரிய மடக்கம். இந்த சிங்கிள் மடக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சும் பெரிய மடக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம இப்போ மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தைச்சி முதுகை மடித்து எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், தைக்கிறதுக்கு விட்டுருக்கிற இடம் போக மீதி இருக்கிற இந்த உடம்பு துணி அளவை நம்ம கரெக்டாக 2ஆக போல்டிங் பண்ணி அந்த போல்டிங் பண்ண சென்டரில் ஒரு 2.5 இன்ச்சு உயரத்துக்கு இந்த மாதிரி ஒரு டாட் போட்டுக்கிடலாம். இந்த டாட்டோட அகலம் 1 இன்ச்சு எடுத்து இல்லைன்னா 3/4 இன்ச்சு எடுத்து 2.5 இன்ச்சு நீளத்துக்கு நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், அடுத்ததாக இந்த கிராஸ் பீஸ் கழுத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த தையல் தும்பு எல்லாத்தையுமே வேஸ்ட் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கிராஸ் பீஸை நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. நார்மல் ரவுண்டு நெக் தான் அந்த ப்ளவுஸுக்கு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கழுத்தோட முன் பகுதியிலேருந்து நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸ் பீஸையும் நம்ம இழுக்கக்கூடாது. இந்த ப்ளவுஸோட கிளாத்தையும் இழுக்காமல் நீட்டாக இந்த மாதிரி இந்த ட்ராக்கோட அளவுக்கு நம்ம கொடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தைச்சி வரும்போது எந்த ஒரு போல்டிங் மடக்கு எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்ததாக பாருங்கள், இந்த அமுக்கு தையல் போடாமலே இந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்பகுதியில் திருப்பி விட்டு ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு கோடு அளவுக்கு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டால் போதும். இந்த அமுக்கு தையல் சுவடி எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து ஒரே தையலாக தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ண அந்த தையல் பகுதியில் உள்ள துணி எல்லாமே உள்ளே கவர் ஆகிரும். அடுத்ததாக நம்ம அந்த கழுத்தை எம்மிங் பண்ணி தைச்சா போதும். வேஸ்ட்டு துணியை கட் பண்ணி விட்டுக்கிட்டு எம்மிங் பண்ணி நீட்டாக தைச்சா போதும். கழுத்து ரெடி ஆயிரும். அடுத்ததாக ப்ளவுஸுக்கு கை ஜாயின் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இந்த கைக்கும் உடம்பு பகுதிக்கு லைனிங் போதாது. அடுத்தது இந்த கைக்கும் நமக்கு லைனிங் துணி போதாது. அதனால ஓப்பன் சைடில் உள்ள துணியில் நம்ம ப்ளவுஸுக்கு கட் பண்ணும்போது அந்த ஆம்கோல் பகுதியில் உள்ள துணியில் நம்ம கைக்கு துண்டு போட்டுக்கிடலாம். பாருங்கள், 2 ஆம்கோல் பகுதியும் எடுத்து நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் பண்ண துணியை அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். ஜாயின் பண்ண அதே இடத்துல நம்ம அமுக்கு தையல் போடணும். பாருங்கள், அமுக்கு தையல் போட்ட பிறகு இந்த துணியை நம்ம எப்படி அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நிறைய வீடியோ நம்ம தங்கமல்லு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம மெயின் பீஸ் துணியை லைனிங் துணியோட மெயின் பீஸ் பகுதியில் தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி திருப்பி எடுக்கும்போது அந்த லைனிங் துணியில் நம்ம ஜாயின் பண்ண அந்த ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாதவாறு தைக்க முடியும். அதனால் லைனிங் துணியோட நல்ல பக்கமும் மெயின் பீஸ் துணியோட நல்ல பக்கமும் சேர்த்து வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு பாருங்கள், லைனிங் பகுதியில் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு நீட்டாக தைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், தைச்சி எடுத்த பிறகு இந்த மெயின் பீஸ் துணியோட கையளவுக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது இந்த கை கட் பண்ணும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கும் போதும் நம்ம அதே மாதிரி தைச்சா போதும். அடுத்ததாக அந்த கையோட சென்டர் பகுதி முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், முன் கைக்குழி 1/2 இன்ச் வித்தியாசத்தில் குளித்து தான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட உடம்பு துணியோட சென்டர் பகுதி, ஷோல்டரோட சென்டர் பகுதியும், அடுத்ததாக பாருங்கள் இந்த கையோட சென்டர் பகுதியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு இந்த ப்ளவுஸோட துணியும் இழுக்கக்கூடாது, கை துணியும் இழுக்கக்கூடாது. இழுக்கும்போது அந்த கையோட ஷேப்பே மாறிடும். அதனால் நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு தைச்சா போதும். பாருங்கள், தைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ஓவர்லாக் தையல் போட்டுக்கலாம். ஓவர்லாக் தையல்னால் நம்ம விளிம்பில் ஒரு தையல் போடணும். நம்ம ஓவர்லாக் மிஷினில் போடலை, சாதா ஒரு அடி தான். ஆனால் விளிம்பு பகுதியில் நம்ம போட்டால் போதும். அடுத்து இந்த மாதிரி கைக்கு தேவையான அளவு தையல் போட்டு திருப்பி எடுக்கும்போது நம்ம கையோட ஷேப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுறணும். அடுத்ததாக நம்ம அளவு வச்சு உடம்பு கரெக்டாகிட்டு பிடிச்சி எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே காற்று ஃப்ரெண்ட்ஸ். ஆனி மாதம் இன்றைக்கி கடைசி நாள். இப்போ 2-3 நாளே எங்கள் ஊர்லலாம் ஒரே காற்றாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. சவுண்டு பார்த்திங்கன்னா காற்றோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து எல்லா அளவும் இடுப்பளவு, கழுத்தளவு, கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, அடுத்தது இடுப்பு கீழ் சுற்றளவு, உடம்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இந்த ப்ளவுஸை வந்து கழுத்து எம்மிங் பண்ணி முடிச்சாச்சுன்னா நம்ம தைக்க தந்தவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சாச்சு. அதுவும் லைனிங் துணியும் குறவு, மெயின் கிளாத் துணியும் குறவாக தான் இருந்து. எப்படி குறவாக இருந்தாலும் நம்ம தைச்சி கொடுக்குறது நம்மளோட வேலை. பாருங்கள், இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.